அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். நமது சேனலில் தினமும் ராசி பலன்கள், பஞ்சாங்க குறிப்புகள், தினசரி விரதாதி விசேஷங்கள், அன்றைய நாளினுடைய சிறப்புகள், அன்றைய தினத்திற்கு உண்டான சுபமுகூர்த்த காலங்கள், சுபஹோரைகள் மற்றும் பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், பஞ்சாங்க சங்கல்பம் அனைத்தையும் நமது பதிவில் காண்பதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆவணி மாதம் 25ஆம் நாள், செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி, புதன்கிழமை. இன்று மகாலயபட்சத்தினுடைய 3ஆம் நாள். இன்றைய தினம் முன்னோர்களுடைய வழிபாட்டை முறையாக நாம் செய்தோமேயானால் நாம் நினைத்த காரியங்களை எளிதில் வெற்றி பெற முடியும். நினைத்த காரியங்களை நாம் சாதிப்பதற்கு இந்த 3ஆம் நாள் மகாலயபட்ச வழிபாடு மிக மிக உன்னதமானது. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன் மற்றும் சனி. இனி இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அனுகூலமான நாள். இன்றைய தினம் உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான், சுகஸ்தானத்துல சுக்கிரன் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன், புதன், கேது, 6ஆம் இடமான கன்னியில செவ்வாயினுடைய சஞ்சாரம், வக்ர சனியினுடைய பார்வையும் பெற்று செவ்வாயின் மீது இருக்கக்கூடிய இன்றைய நாள்ல உங்களுடைய உணவு விஷயம் மற்றும் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சந்திர பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம். தேவையற்ற வீண் செலவுகளை இன்றைய தினம் நீங்கள் குறைத்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். வாழ்க்கை துணை வழியாக ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், வாழ்க்கை துணையிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை இன்றைய தினம் நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு மேலும் நன்மைகளை தருவதாக அமையும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான, உங்களுடைய குழந்தைகள் வழியாக நல்ல சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல, மேலும் சந்திர பகவான் இன்றைய தினம் லாபஸ்தானத்துல சஞ்சாரம். எனவே உங்களுடைய பணியிடங்களில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல அந்த அங்கீகாரம் என்பது கிடைக்கும். நல்ல பாராட்டுகள், புகழ்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் உங்களுடைய பணி மற்றும் வியாபாரம், வேலை சம்பந்தமாக பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமையும். அந்த பயணங்களினால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை என்பது உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பணியிடங்கள்ல உங்களுக்கு பணியிட மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை சம்பந்தமாக நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல சூரியனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாள்ல அரசு வழி அனுகூலங்கள் மற்றும் கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் வேண்டாம். மற்றபடி பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். நல்ல தனவரவு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம், மேலும் உங்களுடைய தனஸ்தானத்துல சூரியன் மற்றும் புதனுடைய சஞ்சாரம், 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல செவ்வாயினுடைய சஞ்சாரம், வக்ர சனியினுடைய பார்வையும் பெற்று இருக்கக்கூடிய இன்றைய நாள்ல நீங்கள் உங்களுடைய பேச்சில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். பணியிடங்களிலும் தேவையற்ற வாக்குவாதங்களையும் வீண் விவாதங்களையும் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். இன்றைய நாள்ல வீடு மனை வாங்குவது சம்பந்தமான அந்த சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இன்றைய நாள்ல உங்களுடைய பணியிடங்கள்ல நீங்கள் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் இருக்க வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். எனவே இன்றைய தினம் புதிய பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். மேலும் உங்களுடைய குடும்பத்தாரிடம் தேவையற்ற வாக்குவாதங்களையும் வீண் விவாதங்களையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். பணியிடங்கள்ல உங்களுடைய கோபத்தை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். கோபதாபமான பேச்சுகளை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் மௌனத்தையும் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது உங்களுக்கு மேலும் நன்மைகளை தரக்கூடியதாக அமையும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்
உங்களுடைய லாபஸ்தானத்துல சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், மேலும் தொழில் ஸ்தானத்துல குருவினுடைய சஞ்சாரம், தனஸ்தானத்துல குருவினுடைய பார்வையும் இருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு பணியிட மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. திடீர் பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்கள்னால உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை என்பது உருவாகும். இன்றைய நாள்ல கல்வியில சற்று அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது அதிகரிக்கும். தொழில் வியாபாரங்கள் திருப்திகரமாக இருக்கும். எனவே இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பணியிடங்கள்ல நீங்கள் மிகுந்த கவனத்துடனும் நிதானத்துடனும் விழிப்புணர்வுடனும் இன்றைய தினம் நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் இன்றைய தினம் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பதனால் பணியிடங்கள்ல பொறுமை நிதானம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தேவை. அரசு வழி அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கல்வியில நல்ல முன்னேற்றம், குடும்பத்துல நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம், உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்துல சஞ்சாரம். இன்றைய தினம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாளாகும். அந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள், உங்களுக்கு சாதகமான செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் உங்களுடைய குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு நீங்கள் செயல்பாடு செய்யும் போது அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். உங்களுடைய பணியிடங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை என்பது ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. சிலருக்கு தொழில் மாற்றம், வேலை மாற்றம், பணியிட மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரங்கள்ல நல்ல லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் சிலருக்கு பணியிட மாற்றங்கள், இடமாற்றங்கள், வெளியூர் வெளிநாட்டிற்கு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வேலை மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழில் வியாபாரங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாகவும் நல்ல வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்பத்துல நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும், அரசு வழியில சில அனுகூலமான உங்களுக்கு செய்திகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான மகிழ்ச்சியான உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இதுவரை நடைபெறாமல் இருந்த காரியங்கள்ல உங்களுக்கு சாதகமான நல்ல வெற்றிகள் வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இந்த நாள்ல சந்திர பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம், உங்களுடைய ராசிநாதனும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய முயற்சிகள்ல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய தனஸ்தானத்துல குருவினுடைய பார்வையும் இருக்கக்கூடிய இந்த நாள்ல பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சிறப்பான சந்தோஷமான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல புதனுடன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாள்ல ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் என்பது தேவை. இந்த நாள்ல உங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. எனவே பயணங்களின் போது அதிக கவனம் என்பது நிச்சயமாக தேவை. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பணியிடங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நாளாக அமையும். குடும்பத்துல நீங்கள் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்போக்கை கையாள்வது உங்களுக்கு மேலும் நன்மைகளை தருவதாக அமையும். இன்றைய தினம் உங்களுடைய தனஸ்தானத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம், தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். நல்ல தனவரவு, பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குருவினுடைய சஞ்சாரம், எனவே இந்த நாள்ல உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மேலும் குழந்தைகள் வழியாக நல்ல சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இதுவரை இருந்து வந்த கடன்களை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது.
மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய ராசியிலே சந்திர பகவானுடைய சஞ்சாரம். உங்களுடைய பேச்சில் மிக மிக கவனம் என்பது தேவை. பணியிடங்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய வீட்டிலாக இருந்தாலும் சரி, பேசும்போது அந்த பேச்சில் நீங்க எந்தவித தேவையற்ற வார்த்தைகளை பேசுவது, கோபதாபமான வார்த்தைகளை பேசுவது தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். பணியிடங்கள்ல இன்றைய தினம் உங்களுக்கு பணி சுமைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைவதனால் நிதானம், பொறுமை உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மூலியமாக நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பணியிடங்கள்ல நீங்கள் அதிக கவனத்துடனும் நிதானத்துடனும் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. சிலருக்கு பணியிட மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இந்த நாள்ல உங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பஞ்சாங்கம் விஸ்வாவசு ஆண்டு தட்சிணாயன புண்ணிய காலம் வருஷ ருது ஆவணி மாதம் 25ஆம் நாள் செப்டம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய பட்சம் கிருஷ்ணபக்ஷம். திதி திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். யோகம் விருத்தி யோகம். கரணம் வணிஜை கரணம். நேத்திரம் 2 ஜீவன் 1. இன்றைய தினம் சூரியோதயம் காலை 6 மணி 1 நிமிடம். சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணி 10 நிமிடம். இன்றைய தினம் ராகுகாலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. கூலிகை காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய தினம் சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய தினம் சந்திராஷ்டமம். பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 1 மணி 30 நிமிடம் முதல் 3 மணி வரை, இரவு 7 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய ஸ்ராத்த திதி கிருஷ்ணபக்ஷ திருதியை. இன்றைய சுப முகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4 மணி 25 நிமிடம் முதல் 5 மணி 13 நிமிடம் வரை. அமிர்த காலம் பிற்பகல் 1 மணி 50 நிமிடம் முதல் மாலை 3 மணி 18 நிமிடம் வரை. இன்றைய தினம் அபிஜித் முகூர்த்த காலம் இல்லை. இன்றைய சுபஹோரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த त्रिदक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीये परार्ते श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये. பஞ்சாங்கம் விஸ்வாவசு நாம சம்வத்சரே தக்ஷிணாயனே வருஷ ருது சிம்ம மாசே கிருஷ்ணபக்ஷே திருதியாயாம் சுபதிதோ வாசரக சௌமிய வாசர யுக்தாயாம் ரேவதி நட்சத்திர யுக்தாயாம் விருத்தி யோக யுக்தாயாம் வணிஜை கரண யுக்தாயாம் ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் திருதியாம் சுபதிதோ. அன்பு நேயர்களே, தினமும் ராசி பலன், பஞ்சாங்க குறிப்புகள், சுபமுகூர்த்த நேரம், சுபமுகூர்த்த காலங்கள், பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், கிரக நிலவரம் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களும் இந்த பதிவை கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.